அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு தீரன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு தீரன். ராஜ்யசபா எம்பி திருமதி சசிகலா புஷ்பாவின் கணவர் மற்றும் வழக்கறிஞர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் கொடுக்க வந்த பொழுது அதிமுக தொண்டர்களால் தாக்கப்பட்டு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை திரு தீரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அம்மா அவர்களை பற்றி மிக மிக இழிவாகவும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சனம் செய்தவர் சசிகலா புஷ்பா அவர்கள். அது மட்டுமல்லாமல் அம்மா அவர்கள் இட்ட அந்த ராஜ்யசபா என்ற பதவியே அம்மா போட்ட பிச்சை என்பதை அவர் மறந்துவிட்டார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற அந்த குரலையும், அதே போல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய பழமையான ஒரு மொழியையும் யாரோ எங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் சரியாக புரிந்து படித்திருப்பார்கள் போல் தோன்றுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவர் மீது எங்களுடைய தொண்டர்கள் தாக்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்தது உண்மையிலேயே சசிகலா புஷ்பா அவர்கள் மானமுள்ள மங்கையாக இருந்தால் அம்மா போட்ட பிச்சையான அந்த எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் என்ன வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எங்களை விமர்சனம் செய்யலாம், எதிர்கொள்ளலாம். ஆனால் இங்கே உடனிருந்து கொண்டே கொள்ளும் வியாதி என்பார்களே, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி என்பார்களே, அதை போல இந்த இயக்கத்திலே இருந்து அம்மா போட்ட அந்த எம்பி பதவி என்ற அந்த அதையும் மறந்து நந்திகட்டத்தனமாக இன்றைக்கு அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு எதற்காக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வர வேண்டும், வந்ததே ஒரு தவறு என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படி அத்துமீறி ஒரு இடத்துல என்ன திறந்த இது என்னமோ திறந்து வச்சிருந்தா என்னென்னமோ நுழையுவாங்களா, அந்த மாதிரி நுழையறதுக்கு அதிமுக அலுவலகம் என்ன அப்படிப்பட்ட ஒரு இடமா? அங்கு உண்மையான விசுவாசிகள் 1.25 கோடி தொண்டர்கள் வருவதை யாரும் தடை சொல்ல மாட்டார்கள், யாரும் தாக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கலையை போல மண்டி விடலாம் என்று மனப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட துரோகிகளை கட்சிக்கும் அம்மாவுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இரட்டை சின்னத்திற்கும் இந்த இயக்கத்திற்கும் யாராவது கெடுதி நினைப்பார்களே ஆனால், யாராவது ஊறு விளைவிப்பார்களே ஆனால், ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திமுக தொண்டரும் போர் வீரராக மாறி என்ன செய்வதற்கும் தயங்க மாட்டான். அதனுடைய ஒரு சிறு சம்பவம் தான், ஒரு சிறு சாம்பிள் தான் இன்றைக்கு தலைமை அலுவலகத்திலே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி என்று நாங்கள் கருதுகிறோம். இனிமேலாவது துரோகிகள் தொலையட்டும், அந்த தொண்டர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.